ஜெம் டிவி நிகழ்வுகளை வழங்குவோர் அக்ஷயா ஹோட்டல் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். ஜெம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக நான் கற்பகவல்லி சிவகுமார். நான் வித்யா எத்திராஜன். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 94வது பிறந்த நாள். திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. விவசாயத்தை வாழ வைக்க வேண்டும் என்றால் 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கியது கனமழை. நாமக்கல் அருகே காவிரி ஆற்று நீர் ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிப்பு. கோடநாடு வழக்கை விசாரிக்காத இபிஎஸ் தற்போது சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனலாமா? KS அழகிரி கேள்வி. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளானது அரசு விழாவாக கொண்டாடப்படும் என கடந்த 2018ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னை அடையாறில் உள்ள சிவாஜி கணேசனின் மணிமண்டபத்தில் உள்ள அவருடைய ஆளுயர சிலைக்கு முன்பு மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மா சுப்பிரமணியம், சேகர்பாபு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் சிவாஜியின் குடும்பத்தார் தரப்பில் சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமார், இளைய மகன் பிரபு உள்ளிட்டோரும் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். இது மட்டுமல்லாமல் நடிகர் சிவாஜி கணேசனின் ரசிகர்கள் ஆங்காங்கே சிவாஜி கணேசனின் படத்தினை வைத்து மரியாதை செலுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. திரும்ப போறாருன்னா திரும்ப ஒண்ணுமே பேத்துனுங்கிறாங்க. ஒரு போட்டோ நல்லதா போடணும். ஒரு போட்டோ கூட எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிரியேட் பண்ணல சார். நன்றி சார். என்ன இருக்கிறாங்க அரேஞ்ச்மெண்ட் வேஸ்ட் சார். சார் 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 விவசாயத்தை வாழ வைக்க வேண்டும் என்றால் 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிமுகம் செய்யும் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு பேசும்போது வேளாண் சட்டத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி போராடும் என்று தெரிவித்தார். மேலும் விவசாயத்தை வாழ வைக்க வேண்டும் என்றால் 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று தெரிவித்த அவர், வளரும் மனிதனை உழைப்பில் இருந்து வெளியேற்றிவிட்டு சோம்பலில் இருக்க வைத்து கூலி கொடுப்பது என்பது மிகவும் ஆபத்தான போக்கு என்று தெரிவித்துள்ளார். தோல்வி நாம் அடைகிற போது வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று பொருள். தோல்வி சொல்லுகிறது, என்னை சந்தித்து விட்டு சென்றவன் வரலாற்றில் தோற்றதாக செய்தி இல்லை என்று தோல்வி சொல்லுகிறது. கடல் அலை கரும்பாறையை கரைத்து விடுகிறது.
தன் வலிமையால் அல்ல, விடாமுயற்சியால். பிடல் காஸ்ட்ரோ சொல்லுகிறான், பிடல் காஸ்ட்ரோ தொடக்கத்தில் எதையும் வீண் முயற்சி என்பார்கள், நீ வென்று விட்டால் விடாமுயற்சி என்பார்கள். இப்ப நாம் என்ன செய்யறோம்? விடாமுயற்சி செய்யறோம். அலை எப்படி கரும்பாறையை கரைத்ததோ அப்படி தொடர் முயற்சியால் நாம் இந்த திராவிட பாறை, இந்திய பாறையை கரைச்சுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. நம்மிடத்தில் குறை இருக்கிறது, குறைகள் இருக்கிறது. சீன ஞானி கன்ஃபூசியஸ், என் அன்பிற்குரிய பிள்ளைகள் இது கவனிக்கணும், அவன் என்ன சொல்றான்? பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன் முழு மனிதன் என்கிறான். தன் குறையை காண்கிறவன் முழு மனிதன், பிறருடைய குறையை காண்பவன் அரை மனிதன் என்கிறான். நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் எதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு என்று பாடு. நம்மகிட்ட குறை இருக்கு. என்ன குறைனா ஒற்றுமை இல்லை. 2021 சட்டமன்ற தேர்தலில் என்னுடைய எதிர்பார்ப்பு நம்முடைய வாக்கு விழுக்காடு 10 விழுக்காடு. ஆனால் நாம் பெற்றிருக்கிறது 7 விழுக்காடு தான். 3 விழுக்காடு குறைந்ததுக்கு காரணம் நாம தான். புறச்சூழலில் திமுக மோடி வித்தையை காட்டி காட்டி சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும், பிஜேபி வந்துரும். கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கில் நமக்கு சுத்தமாக கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு விழவிடாமல் பார்த்து கொண்டார். இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்குன்னா அதுக்கு காரணம் ஸ்டாலின் அல்ல, மோடி. மோடி பூச்சாண்டி காட்டி 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 மோடி வந்துருவாரு, பிஜேபி நுழைஞ்சிரும் சொல்லியே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உங்களால் நம்ப முடியாதா பாருங்க, வெறும் 3.5 லட்சம் வாக்கு தான். 3,50,000 வாக்கு வித்தியாசத்துலதான் ஸ்டாலின் வெல்றாரு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் காவிரி ஆற்று நீர் ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு முதல் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. காவிரி ஆற்று நீரும் ஊருக்குள் புகுந்ததால் மழை நீர் வெள்ளம் போல் கரை புரண்டு ஓடியது. பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்று பாலத்தை தண்ணீர் சூழ்ந்ததால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டத்தில் சாணார்பட்டி, செம்பம்பட்டி, குட்டியப்பட்டி, பாலகிருஷ்ணாபுரம், சீலப்பாடி, செந்துறை, நத்தம், சிறுமலை உட்பட பல இடங்களில் மழை பெய்தது. கொடைக்கானலிலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, ஆவுடையார் கோயில், பொன்னமராவதி, திருமயம், ஆலங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவு முதல் விடியற் காலை வரை கனமழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவுகிறது. நீர்நிலைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கூட்டணியில் விரும்பும் தொகுதிகள் கிடைப்பதில்லை என விழுப்புரத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி தெரிவித்தார். விழுப்புரம் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஆலோசனை கூட்டம் விழுப்புரத்தின் மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் KS அழகிரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் அகில இந்திய செயலாளர் சிறிவெல்ல பிரசாத், மாநில துணை தலைவர்கள் குலாம் மொய்தீன், பொன் கிருஷ்ணமூர்த்தி, அகில இந்திய உறுப்பினர் சிறுவை ராமமூர்த்தி, மாவட்ட துணை தலைவர் தயானந்தம், நகர தலைவர் செல்வராஜ், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் சுரேஷ், ராம், சிவா உட்பட பலர் கலந்து கொண்டனர். எடப்பாடி பயணியர் மாளிகையில் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சி 30 வார்டுகளிலும் இன்னும் சில மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் அதற்கான ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பயணியர் மாளிகையில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எடப்பாடி நகர அதிமுக நிர்வாகிகள் மற்றும் 30 வார்டு செயலாளர்கள் கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நகர கழக செயலாளர் முருகன், முன்னாள் நகரமன்ற தலைவர் கதிரேசன், எடப்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் மாதேஷ், கொங்கணாபுரம் ஒன்றிய குழு தலைவர் கரட்டூர் மணி உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
கொஞ்சம் பின்னாடி வாங்க, எல்லாத்தையும் எடுத்துலாம். கொஞ்சம் பின்னாடி வாங்க. சென்னையில் இந்திய அரசின் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தின் 15ஆம் ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காட்டில் அமைந்துள்ள ஒன்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனத்தின் 15ஆம் ஆண்டினை அனுசரிக்கும் வகையில் கருத்தரங்கு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்திய அரசின் மாற்றுத்திறனாளி மேம்பாட்டிற்கான இணை செயலாளர் டாக்டர் பிரபோத் சேத் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்திய அரசு மாற்றுத்திறனாளி மேம்பாட்டிற்கான இயக்குனர் அஞ்சலி பாவ்ரா தலைமை மையம் டெல்லியில் இருந்து காணொலி மூலமாக கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் பல்வகை மாற்றுத்திறனாளிகள் சிகிச்சைக்கென ஆசியாவில் துவங்கப்பட்ட முதல் நிறுவனத்தின் 15 ஆண்டுகால சாதனைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டு நிறுவனத்தின் புதிய சின்னத்தினை வெளியிட்டனர். இதில் இந்திய அரசின் மாற்றுத்திறனாளி மேம்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட 9 நிறுவனத்தின் முதன்மை நிர்வாகிகள், மருத்துவ வல்லுநர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிஎம்டிங்கிறது மல்டிபிள் டிசிபிள், அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஊனத்தை கவனிக்கிற ஒரு நிறுவனம், தேசிய நிறுவனம். இது ஒரு 15 வருஷமாக இதில் இருக்குது. 2006 இது ஆரம்பிச்சுது. இப்போ நாங்கள் 15 வருஷம் முடிஞ்சு 16வது பர்த்டே கொண்டாடுறோம். அந்த நிகழ்வில் ஒரு 3 வாரத்துலேருந்து 4 வாரம் வரைக்கும் நாங்கள் வேரியஸ் ப்ரோக்ராம் பண்ணினோம். அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பங்கெடுத்து ஒரு 5000லேருந்து 6000 பார்ட்டிசிபெண்ட் கலந்துட்டாங்க. கலந்துட்டு அதோட முடிவில் இன்னைக்கு ஒரு சின்னம், இந்த 15 வருஷத்தை குறிக்கிற ஒரு சின்னத்தை நாங்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம். அந்த சின்னத்தை ரிலீஸ் பண்ணது எங்கள் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அஞ்சலி பாவ்ரா ஐஏஎஸ். அந்த ஃபங்க்ஷனில் எங்களோட ஜாயிண்ட் செக்ரட்டரி பிரபோத் சேத்தும் கலந்துட்டார். அது கொரோனா டயத்தினால எங்களால் நேரடியாக செலிப்ரேட் பண்ண முடியல. அதை நாங்கள் ஆன்லைனில் செலிப்ரேட் பண்ணோம். அதான் இன்றைக்கி பார்த்தோம். செக்ரட்டரி மேடம் சொல்லும்போது இந்த மல்டிபிள் டிசபிலிட்டி, அதாவது பல்வகை ஊனம் இருக்கிற இந்த இதில் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு இது சான்ஸ் இருக்குது. அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது சம்பந்தமான கருத்தரங்குகள் எல்லாம் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் பண்ணி இந்த மல்டிபிள் டிசபிலிட்டியை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக எங்களை கேட்டிருந்தாங்க. இது இது முடிவு இல்லை, இது தொடர்கதை. இன்னும் இந்த இன்ஸ்டியூட் 25லேருந்து 100 வருஷம் கூட போகும். அதுக்கு வேண்டிய ஒரு ஸ்கோப்பு இந்த இன்ஸ்டியூட்டுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னார். திருவாரூரில் அனுமதியின்றி பனைமரங்களை தேசிய சட்ட உரிமை கழகத்தினர் பறிமுதல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மன்னார்குடி தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் உள்ளன. இந்நிலையில் விளமல் அருகே செயல்பட்டு வரும் டிராவல்ஸ் நிறுவனத்தின் வாசலில் இடையூறாக இருக்கும் 5க்கும் மேற்பட்ட பனைமரங்களை வெட்ட நெடுஞ்சாலைத்துறையிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். இதுவரை அனுமதி கிடைக்காத நிலையில் கடையின் உரிமையாளர் நெடுஞ்சாலைத்துறையின் அனுமதியின்றி மரம் வெட்டும் கான்ட்ராக்டர் குமரேசன் மூலம் பனைமரங்களை வெட்டி டிராக்டர் மூலம் எடுத்து செல்ல முயன்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த வழக்கறிஞர் மற்றும் நிறுவனர் மணி தலைமையிலான தேசிய சட்ட உரிமை கழகத்தினர் டிராக்டரை மறித்து சிறைபிடித்ததோடு மரங்களை பறிமுதல் செய்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தாலுகா காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் மரம் வெட்டப்பட்டது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீரென சோதனையில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே வட்டார போக்குவரத்து அலுவலகம் செயல்பட்டு வருகிறது.
போக்குவரத்து அலுவலகத்தில் அதிக அளவில் பணம் கைமாறும் என்ற எண்ணத்தில் அரியலூர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் வானதி தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணியாற்றும் அனைத்து அலுவலர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் அலுவலகத்திலேயே தங்க வைக்கப்பட்டு அலுவலகத்தின் வாயில் பூட்டப்பட்டு சோதனை நடைபெற்றது. சோதனையில் லஞ்ச ஒழிப்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்திரசேகர் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஈடுபட்டனர். சிவகங்கையில் பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கம் சார்பில் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டி துவக்கி வைத்தார். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி சார்பில் பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கம் கற்போருக்கு மாவட்ட அளவிலான சமுதாய விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியினை வட்டார கல்வி அலுவலர்கள் பால்ராஜ், பிரான்சிஸ் மற்றும் லதா ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் கலை நிகழ்ச்சிகள் மூலம் கல்வியின் அவசியத்தை நிகழ்த்தி காட்டியது பார்ப்பவர்களை கவர்ந்தது. கையெழுத்து போட கூட தெரியாம இருக்கிறார்கள். இப்போ 100 நாள் வேலைக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்துக்கு வரும்போதும் அல்லது மனுக்கள் கொடுக்கும் போது, இன்னும் எங்க கிட்ட மனுக்கள் கொடுக்கும் போதோ அல்லது அவரவர்களுடைய குழந்தைகளை பள்ளிகளையோ அல்ல கல்லூரிகளையோ சேர்க்கும் போது அவர்களின் பெற்றோர்கள் இன்னும் படிப்பறிவு இல்லாமலும் எழுத படிக்க தெரியாமலும் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்றது கண்டறிந்து அந்தந்த பகுதிகளில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அந்தந்த பகுதியில் உள்ள ஆசிரியர்களின் மூலமாக அப்பகுதியில் உள்ள வயது வந்தவர்களுக்கு 15 வயசுக்கு மேற்பட்டவர்கள் அப்பகுதியில் உள்ள பேசிக்கலி அடல்ட்ஸ் அவர்களுக்கு தேனி மாவட்டத்தை சேர்ந்த பள்ளி மாணவி அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டியில் முதல் பதக்கம் பெற்றார். தேனி மாவட்டம் கம்பம் SPM பள்ளியில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயின்று வந்த மாணவி தருணிகா ஸ்ரீ தற்போது மதுரை ஸ்ரீ சாரதா வித்யாவனம் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். ஏற்கனவே இவர் மாநில மாவட்ட அளவில் பல்வேறு கராத்தே போட்டிகளில் கலந்து கொண்டு பல பதக்கங்களை பெற்றுள்ளார். மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் மாணவியர்களுக்கான அகில இந்திய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தூத்துக்குடி, மதுரை, கன்னியாகுமரி, தேனி உள்ளிட்ட 8 மாவட்டங்களை சேர்ந்த 800 மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இந்த கராத்தே போட்டியில் கலந்து கொண்ட மாணவி தருணிகா ஸ்ரீ முதல் பதக்கம் பெற்றார். மாவட்ட ஆட்சித்தலைவர் முரளிதரன் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரவீன் உமேஷ் டோங்கரா ஆகியோரை மாணவி தருணிகா ஸ்ரீ நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றார். உடன் மாணவியின் தாயார் டாக்டர் கார்த்திகா கண்ணனும் உடனிருந்தார். இனி வருவது குன்றத்தூர் ஒன்றியத்தில் வேட்பாளர்களை ஆதரித்து கமலஹாசன் தேர்தல் பிரச்சாரம். கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அக்டோபர் 4ஆம் தேதி வகுப்புகள் தொடக்கம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் நிகழ்வுகள் தொடர்கிறது. ஊராட்சி தேர்தலையொட்டி குன்றத்தூர் ஒன்றியத்தில் வேட்பாளர்களை ஆதரித்து மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமலஹாசன் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். காஞ்சிபுரத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுவதை முன்னிட்டு குன்றத்தூர் ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர்கள்,
மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஆகிய பதவிகளுக்கு போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து மக்கள் நீதி மய்ய குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மௌலிவாக்கம் பாய்கடை சந்திப்பு பகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் திறந்தவெளி வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பல வருடமாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் காலம் கடத்திவிட்டார்கள். இத்தனை ஆண்டு காலமாக திமுக, அதிமுக என 2 கட்சிகளுக்கு வாக்களித்து வந்தீர்கள். முதல் முறையாக உங்கள் பகுதிகளில் இருந்து உங்களுக்கு நன்கு அறிமுகமான ஒரு நபரை தேர்ந்தெடுங்கள் என்று தெரிவித்தார். மேலும் உள்ளாட்சி தேர்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எங்களிடம் உள்ள ஆட்கள் ரவுடிகள் கிடையாது என்றும் தங்களிடம் நேர்மையான நபர்கள் உண்டு. அவர்கள் கொடுக்கும் அடி தாங்க முடியாத அடியாக இருக்கும், ஏனென்றால் அது மக்களின் அடி என்று தெரிவித்தார். இதே கழகங்கள் தான் இதை பேசிக் கொண்டிருந்தார்கள். சிந்திருக்கலாம். நாம் ஒரு ஊரின் குறையை சொன்னால் அது தமிழகத்தின் குறை மாதிரி தான் தெரியும். நேற்று ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தார். அங்கே ஒரு மயானம் குப்பை மேலாக மாறி இருக்கிறது. அது இங்கேயும் பொருள் எல்லா ஊர்லையும் ஒரே விதமான செல்வர்கள் தான் இருக்காங்க. அதனால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான செலுத்து நமக்கு சொல்ல முடியாது. எல்லாரும் அதே ஒரு கண்ணை வைக்கிறதுனா கண்ணை வைக்கிறது, கதை உடைக்கிறதுனா கதை உடைக்கிறது, எல்லாம் ஒரே டெக்னிக். அதை வசதியா பண்ணிட்டு போறாங்க. இங்கே ஒரு அரசு உயர்நிலை பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளி இன்னும் ஊராட்சியில் இல்லை என்பது எத்தனை பேர் இருக்காங்க. ஆங்கிலம் பேசினால் நிறைய. கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வரும் 4ஆம் தேதி முதல் நேரடி வகுப்புகளை தொடங்க கல்லூரி கல்வி இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஆண்டு மார்ச் மாதத்திலிருந்து கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தன. மாணவர்களின் கற்றல் திறன் பாதிக்கப்படுவதால் கல்லூரிகளை திறக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தன. தொற்று பரவல் குறைந்ததை அடுத்து கல்லூரிகள் செப்டம்பர் 1ஆம் தேதி திறக்கப்பட்டன. தற்போது 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு மற்றும் 4ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் அனைத்து வகை கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை நிறைவடைந்து விட்டதாக கல்லூரி கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. வருகிற 4ஆம் தேதி முதல் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகளை தொடங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வகுப்புகளை துவங்க வேண்டும் என்றும் மாணவர்கள் தடுப்பூசி செலுத்தியிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி அருகே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் வாழ்விடத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட அருந்ததிய மக்களை குடியமர்த்தும் போராட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சிறுபுழல்பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகரில் 30 வருடங்களுக்கு முன்னர் 13 குடும்பங்களை சார்ந்த அருந்ததியர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த பகுதி மணற்பாங்கான பகுதி என்பதால் மணல் கொள்ளையர்களால் இவர்கள் 30 வருடங்களுக்கு முன்பு விரட்டியடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நிலத்தை மீட்பதில் வருவாய்த்துறையினர் காலம் தாழ்த்துவதை கண்டித்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் மகேஷ் போராட்டக்காரர்களிடம் வருவாய் கோட்டாட்சியர் ஆய்வுக்கு பின்னர் ஒரு சில தினங்களில் தீர்வு காணப்படும் என பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டில்லி வருவாய் கோட்டாட்சியர் ஆய்வுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் வரை காத்திருப்பதாக தெரிவித்து காத்திருப்பில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறையில் நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை சாகுபடிக்காக 115 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டன. விவசாயிகள் அறுவடை செய்த நெல்லை கொண்டு வந்து கொள்முதல் நிலையங்களில் காய வைத்து அடுக்கி வைத்து விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் திடீரென கணக்கு முடிப்பு பணிகளுக்காக 5 நாட்களுக்கு கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது என அதிகாரிகள் தெரிவித்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். எனவே தினம்தோறும் கொள்முதல் செய்யும் மூட்டைகளின் அளவை அதிகரித்து விரைவில் கொள்முதல் செய்யும் பணியை முடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். கோவையில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் நற்பணி இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் மத்திய மாநில அரசை கண்டித்து கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வலியுறுத்தியும், கோவை விமான நிலையத்திற்கு தீரன் சின்னமலை பெயரை சூட்ட வேண்டும் எனவும், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலையை கோவையில் நிறுவ வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் நற்பணி இயக்கம் மற்றும் நேதாஜி போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதுகாப்பு தொழிற்சங்கம், மூவேந்தர் மக்கள் பொதுநல சங்கம் உள்ளிட்டோர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் நற்பணி இயக்கத்தின் மாநில தலைவர் கண்ணன், பொருளாளர் முரளிகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
30ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 11 மணிக்கு ஆர்ப்பாட்டம் வருது. என்ன காரணம் கேட்டீங்க, கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா பசு முத்துராமலிங்க தேவர் பேரை அறிவிக்க கோரி நாங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அது போக வீர சின்னமலை ஐயா அவரோட பேரை வந்து கோவை விமான நிலையத்துக்கு பேரை அறிவிக்க சொல்லி நாங்கள் ஒரு பள்ளிநிறுத்தி பண்ணுறோம். நேற்று சிலையை வந்து கோயம்புத்தூரில் ஒரு சில பகுதிக்குள்ள ஒரு மெயினான இடத்துல அறிவிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சிருக்கோம். நேற்று சிலை கோயம்புத்தூரில் கண்டிப்பாக வச்சு ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் நாங்கள் 2005 நாங்கள் போராட்டத்தில் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் நேதா சிலை வைக்கிறதுக்கு இது 2 கவர்மெண்ட்டுக்கும் எங்களுக்கு இன்னும் திரும்பி பார்க்கல. இப்போனாலும் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்திருக்காரு, அவர்னால எங்களுக்கு நேதா சிலை வைப்பான்னு எங்கள் நம்பிக்கை. பசங்க முத்துராமலிங்க ஒரு பேரை வந்து மதுரை விமான நிலையத்துக்கு அறிவிப்பான்னு நாங்கள் ஒரு நம்புகிறோம். கோயம்புத்தூரில் வந்து வீர சின்னமலை ஐயாவோட பேரை அறிவிப்பான்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அவர் மேலே நாங்கள் முழுசாக நம்பி இருக்கோம். அவர் தான் எங்களுக்கு நல்ல வழி காமிக்கணும். பேர் பொறுப்பு என் பேர் திரு கண்ணன், மாநில தலைவர், தமிழ்நாடு நேதாஜி இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பாக மாநில தலைவராக. விருத்தாச்சலம் அருகே காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு கிராம நிர்வாக அலுவலகங்களில் மரக்கன்றுகள் நடும் விழா செயல்பட்டு வருகிறது. தமிழக அரசு உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியன் மற்றும் சார் ஆட்சியர் அறிவுறுத்தலின் பெயரில் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அந்தந்த கிராம நிர்வாக அலுவலகங்களில் மரக்கன்றுகள் நடும் விழா தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக விருத்தாச்சலம் தாலுகாவிற்கு உட்பட்ட 120 கிராமங்களிலும் 600 மரக்கன்றுகளை நடவு செய்வதாக முடிவு செய்யப்பட்டு விருத்தாச்சலம் வட்டாட்சியர் சிவக்குமார் ஆணையின்படி அந்தந்த கிராம உதவியாளர்களிடம் மரக்கன்றுகளை அனுப்பி வைத்தனர். இதில் மண்டல துணை வட்டாட்சியர் செல்வமணி மற்றும் துணை வட்டாட்சியர் பூர்ணிமா வினிதா தலைமையில் ஊமங்கலம் வருவாய் ஆய்வாளர் சுமதி மரக்கன்றுகளை கிராம நிர்வாக அலுவலர் சந்திரசேகர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களிடம் வழங்கினார். விருதாச்சலம் அருகே கொளஞ்சியப்பர் கோவிலில் உண்டியல் காணிக்கை அதிகாரிகள் முன்னிலையில் எண்ணப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மணவாளநல்லூரில் அமைந்துள்ள கொளஞ்சியப்பர் கோவில் உண்டியல் திறக்கப்பட்டு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தப்பட்ட பணம் மற்றும் நகைகள் கணக்கிடப்பட்டது. இதில் உதவி ஆணையர் பரணிதரன் தலைமையில் செயல் அலுவலர் மாலா, விருதாச்சலம் சரக துணை ஆய்வர் கோவிந்தசாமி, ஊராட்சி மன்ற தலைவர் தியாகா நீதிராஜன் ஆகியோர் முன்னிலையில் காணிக்கை எண்ணப்பட்ட நிலையில் வழக்கறிஞர் விஜயகுமார், கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு உண்டியல் காணிக்கை எண்ணினார்கள். உண்டியலில் 5,65,672 ரூபாய் ரொக்கப்பணம், 7.5 கிராம் தங்க நகைகள், 950 கிராம் வெள்ளி பொருட்கள் ஆகியவை இருந்ததை அடுத்து பணம் மற்றும் நகைகள் கோவில் நிர்வாகத்தினர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. முடிச்சூர் அருகே ஊராட்சி தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூரில் 12 வார்டுகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு வரும் அக்டோபர் 6ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் நெருங்கி வருவதை அடுத்து தேர்தல் பிரச்சாரம் முடிச்சூர் ஊராட்சியில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் பொன்மணி விநாயகமூர்த்திக்கு கை உருளை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் மனோகர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் விசாலாட்சி ஆகியோர் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிக்க வந்த வேட்பாளருக்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். காஞ்சிபுரம் அருகே ஊராட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் தெருக்கூத்து கலைஞர்களை வைத்து வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து சுங்குவார்சத்திரம் பகுதியில் அதிமுக கட்சி சார்பில் போட்டியிடும் மாவட்ட கவுன்சிலர் ராமச்சந்திரன், ஒன்றிய கவுன்சிலர் லட்சுமி கார்த்திக் ஆகியோர் திருமங்கலம், கண்டிகை, சுங்குவார்சத்திரம் மற்றும் வடமங்கலம் ஊராட்சி பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது தெருக்கூத்து கலைஞர்களை வைத்து உள்ளாட்சி தேர்தலில் 100% வாக்களிக்க வலியுறுத்தியும் கொரோனா பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகம் நடத்தி பிரச்சாரம் மேற்கொண்டனர். மேலும் தங்களது வாக்குறுதிகளை தெருக்கூத்து கலைஞர்களின் நாடகம் மூலம் பொதுமக்களிடம் நூதன முறையில் வாக்கு சேகரித்தனர். ராமச்சந்திரன் ஐயா அவர்களையும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை இரட்டையரை சின்னத்திலே வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கின்றோம். எங்களை பார்த்தும் நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை பார்த்தும் உங்கள் மனமுகந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து
எல்லோரும் ஒன்று திரண்டு நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இனி வருவது ஜெம் உலக நிகழ்வுகள். சீன தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டின் ராணுவ வலிமையை பறைசாற்றும் வகையில் நடைபெற்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. சீனாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆட்சி அமைந்த தினம் அந்நாட்டின் தேசிய தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தேசிய தின விழா ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1ஆம் தேதி கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி 72வது தேசிய தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி தலைநகர் பெய்ஜிங்கில் உள்ள தியனன்மென் சதுக்கத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பையும் கண்கவர் அலங்கார ஊர்திகளுடன் நடைபெற்ற அணிவகுப்பிலும் அவர்கள் கலந்து கொண்டனர். இந்த பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பை ஏராளமான பொதுமக்கள் கைகளில் தேசிய கொடியை ஏந்தியபடி ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். ஆப்கான் மக்கள் எங்களை ஆதரிக்கின்றனர், அதனால் ஐநாவும் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று தலிபான்கள் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மையில் ஐநாவின் நிரந்தர பிரதிநிதியாக ஆப்கானிஸ்தான் சார்பில் முகமது ஜுஹைல் ஷாஹினை தலிபான்கள் நியமித்தனர். ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்க தலிபான்கள் அனுமதி கோரினர். ஆனால் அவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. அதேபோல் ஆப்கானின் முன்னாள் அரசின் ஐநா பிரதிநிதியும் ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்க இயலவில்லை. இந்நிலையில் ஜுஹைல் ஷாஹின் தனது ட்விட்டர் பக்கத்தில் காபூல் நிர்வாகம் இப்போது செயல்பாட்டில் இல்லை. தற்போது இங்கு செயல்படுவது இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தானின் ஆட்சி. இந்த ஆட்சி ஓர் அரசாங்கத்துக்கான அத்தனை அம்சங்களையும் கொண்டுள்ளது. இதுதான் ஆப்கான் மக்களின் உண்மையான பிரதிநிதி. அதனால் எங்களுக்கு ஐநா பொதுசபை கூட்டத்தில் பங்கேற்க தகுதி இருக்கிறது. எங்களை ஆப்கான் மக்கள் ஆதரிப்பதால் ஐநாவில் எங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று பதிவிட்டுள்ளார். இனி வருவது ஜெம் விளையாட்டு நிகழ்வுகள். பஞ்சாப் கிங்ஸ் அணியின் சீனியர் வீரர்களில் ஒருவரான கிறிஸ் கெயில் நடப்பு IPL தொடரில் இருந்து முழுமையாக விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளார். இந்த வருட IPL தொடர் கடந்த மார்ச் மாத இறுதியில் துவங்கியது. இந்தியாவில் திடீரென கொரோனா 2ஆம் அலை வேகமாக பரவியதால் IPL தொடரும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. பஞ்சாப் கிங்ஸ் அணியின் சீனியர் வீரர்களில் ஒருவரான கிறிஸ் கெயில் நடப்பு IPL தொடரில் இருந்து முழுமையாக விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளார். இந்த வருட IPL தொடர் கடந்த மார்ச் மாத இறுதியில் துவங்கியது. இந்தியாவில் திடீரென கொரோனா 2ஆம் அலை வேகமாக பரவியதால் IPL தொடரும் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. எஞ்சியுள்ள போட்டிகளை நடத்தி முடிக்காவிட்டால் மிக பெரும் இழப்பு ஏற்படும் என்பதால் எஞ்சியுள்ள போட்டிகளை துபாயில் வைத்து நடத்த திட்டமிட்ட PCCI கடந்த 19ஆம் தேதியில் இருந்து நடத்தியும் வருகிறது. மொத்தம் 60 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இதுவரை 44 போட்டிகள் நிறைவடைந்துள்ளது. பிளே ஆஃப் சுற்று நெருங்கி வருவதால் ஹைதராபாத் மற்றும் சென்னையை மற்ற அனைத்து அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிட கடுமையாக போராடி வருகின்றன. பஞ்சாப் கிங்ஸ் கொல்கத்தா இடையேயான ஆட்டம் இன்று நடைபெற உள்ள நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணியின் முக்கிய வீரர்களில் ஒருவரான கிறிஸ் கெயில் இந்த தொடரில் இருந்து முழுமையாக விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இந்த நிலையில் திடீரென IPL தொடரில் இருந்து விலகுவதாக கிறிஸ் கெயில் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்று தாக்காமல் இருக்க வீரர்களுக்கு பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதன் காரணமாக சோர்வு ஏற்பட்டதால் இந்த முடிவுக்கு கிறிஸ் கெயில் வந்துள்ளார். இது குறித்து கிறிஸ் கெயில் கூறுகையில், கடந்த சில மாதங்களாக கரீபியன் பிரீமியர் லீக், தற்போது IPL ஆகியவற்றின் பாதுகாப்பு வலயத்தில் இருந்துள்ளேன். மன ரீதியில் புத்துணர்ச்சி பெற்று புது தெம்புடன் வர விரும்புகிறேன். T20 உலகக்கோப்பையில் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு உதவுவதற்கான மீண்டும் கவனம் செலுத்த விரும்புகிறேன். இதனால் துபாயில் ஓய்வு எடுக்க இருக்கிறேன். இதற்கான நேரத்தை கொடுத்த பஞ்சாப் அணிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 94வது பிறந்த நாள். திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. விவசாயத்தை வாழ வைக்க வேண்டும் என்றால் 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கியது கனமழை. நாமக்கல் அருகே காவிரி ஆற்று நீர் ஊருக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிப்பு. கோடநாடு வழக்கை விசாரிக்காத EPS தற்போது சட்டம் ஒழுங்கு சரியில்லை எனலாமா? KS அழகிரி கேள்வி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம். வணக்கம்.